ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் நமக்காக உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது. இன்னைக்கு முக்கிய முடிவுகளை நம்ம தவிர்க்கலாம். ஒரு புதிய மாதம், ஒரு புதிய வாரம். இன்னைக்கு அவசியம் பச்சரிசி தானம் செய்வது நல்லது. மேஷராசி அன்பர்கள், இன்று மாலை நேரம் உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஒரு பௌர்ணமி திதி அமைப்பில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கிரகநிலைகள் தன லாபங்கள் பொருந்திய நாளாக அமைகிறது. வியாபாரம், தொழில் இவை இரண்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. இன்று அலுவலகத்தில் உங்களுக்கு முக்கிய செய்திகள் காத்திருக்கிறது. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம். ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பதனால் இன்று உங்களுக்கு சற்று அதிருப்தியும் மனக்குழப்பங்களும் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு உறுதியும் தைரியத்தையும் கொடுப்பார்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். லாபகாரகன் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேற நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். புதிதாக கிடைத்த நண்பர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகலாம். ஆகவே இன்று அவர்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகராசி அன்பர்கள், இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது. பல நாட்களுக்கு முன்னதாகவோ அல்லது பல மாதங்களுக்கு முன்னதாகவோ தொலைந்த பொருட்கள் இன்று கிடைக்கலாம். இன்றைய நாளில் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதும் மற்றும் மற்ற கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு ஒரு விதமான யோகத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் மிகுந்த நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியை தரக்கூடியதாகவே அமைத்து கொடுப்பார். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பல ஆண்டுகளாகவே இழுபறியில் இருந்து வந்த அலுவலக விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாகும். இன்றைய நாளில் 10ஆம் இடத்திற்கான சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு புதனுடன் சேர்ந்திருக்கிறார். இந்த சேர்க்கை இன்று உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு உதவியாக அமையும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். உற்றார் உறவினர்களால் ஏற்படக்கூடிய ஒரு சில போராட்டங்கள் முடிவிற்கு வரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் திருப்திகரமாகவே இருக்கும். இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்யலாம்.
மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கலாம். சந்திரன் பாக்கியத்தில் இருப்பதனால் மன அமைதியான நாளாகவே அமைகிறது. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் 8ஆம் இடமான மீன ராசியில் இருந்தால் ஆயுள் எப்படி இருக்கும்? லக்னகாரகன், அதாவது சிம்ம லக்னத்தில் லக்னகாரகன் சூரியன் 8ஆம் இடத்தில் தனித்து இருந்தால் ஒன்றும் பெரிய ஆயுளுக்கு பயம் கிடையாது. ஆனால் திருமண வாழ்க்கைக்கு அவங்களுக்கு கணவன் மனைவியோடு சேர முடியாது. கல்யாணத்தில் ஏதாவது ஒரு டைவர்ஸ் ஆகி திரும்பி கல்யாணம் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். சூரியன், சனி, குரு இதில் சுக்கிரன் இருந்தால் ஆயுளுக்கு பங்கம் வரலாம். சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன், ஏன்னா சுக்கிரன் எப்போவுமே சூரியன் பக்கத்திலேயே தான் இருக்கும், இல்லைன்னா சேர்ந்தே இருக்கும். ஸோ சூரியனும் சுக்கிரனும், லக்னகாரகன் சூரியன் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிரன் உச்சபலம் பெற்று மீன ராசியில் இருக்கும் பொழுது சுக்கிரதசை நடந்தாலோ சூரிய தசை நடந்தாலோ அவளுக்கு கண்டிப்பாக ஆயுளில் வந்து ஒரு பெரிய கண்டம் வந்து வரலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.